வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். ரிசர்வேஷனில் வெயிட்டிங் லிஸ்ட் ரயில் பயணிகளுக்கு சூப்பர் நியூஸ்ங்க. ஆட்டோமேட்டிக் சார்ட் சிஸ்டம் ஆரம்பமாகிறது. வாருங்கள், இதை பற்றிய தகவலை விரிவாக பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் சார்ட் சிஸ்டம் ரயிலில் பயணிகள் முன்பதிவு செய்யும் போது இறுதி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்வோர் அல்லது பயண தேதியை மாற்றுவோர் போன்ற காரணங்களால் இருக்கைகள் காலியாகும் நிலை ஏற்படுவது உண்டு. இப்படி காலியாகும் இடங்கள் உடனடியாக வெயிட்டிங் லிஸ்டில் உள்ள மற்ற பயணிகளுக்கு முறையாக ஒதுக்கப்படுவதில்லை. இதனால் சீட்டுகள் காலியாக இருந்தும் பயண வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இந்த குறையை தான் தற்போது ரயில்வே நிர்வாகம் தீர்த்து வைத்துள்ளது. அது என்ன தெரியுமாங்க? கடந்த ஜூன் மாதம் மத்திய ரயில்வே வாரியம் செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பாகவே முன்பதிவு செய்த பயணிகளின் அட்டவணை தயாரித்து வெளியிடப்படுகிறது. இது பயணிகளுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. இந்த நடைமுறையை மாற்றி ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன் பயணிகளின் அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஆலோசனை வழங்கியது. மத்திய ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு எந்த இடையூறும் இல்லாதவாறு இதை படிப்படியாக செயல்படுத்துமாறும் ரயில்வே வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். தொலைதூர பயணிகள், புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இது பயனளிக்கும். மேலும் காத்திருப்போர் பட்டியலில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கும் இந்த நடைமுறை மிகவும் உதவிகரமாக இருக்கும். சாதாரணமாக ரயிலில் பயணிக்க விரும்பும் பயணிகள் 2 மாதங்களுக்கு முன்பே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். இதுவரை இந்த முன்பதிவு நிலையை பற்றி பயணிகள் தெரிந்து கொள்வதற்கு ரயில் புறப்படும் 4 மணி நேரத்திற்கு முன்பு மட்டுமே ரிசர்வேஷன் சார்ட் வெளியிடப்பட்டது. இதனால் பல பயணிகள், குறிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவர்கள், தங்களின் நிலை குறித்து தெளிவு பெற முடியாமல் இருந்தார்கள். இதனை தீர்க்கவே கடந்த ஆகஸ்டில் ரயில் புறப்படும் 8 மணி நேரத்திற்கு முன்பே பயணிகளின் சார்ட்டை வெளியிட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அலுவலர்கள் முன்பதிவு அட்டவணையை தயாரித்ததால் காலதாமதம் உள்பட சில நடைமுறை சிக்கல் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை சரி செய்யவே தற்போது இனி தானியங்கி முறையில் சார்ட் உருவாகும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் சொல்லும்போது, ரயில் புறப்படும் 8 மணி நேரத்திற்கு முன் அனைத்து கோட்டங்களிலும் தானியங்கி முறையில் சார்ட் தயாராகி வெளியிடப்படும். இதனால் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணிகள் தங்கள் நிலையை பற்றி நேரத்திற்கு அறிய முடியும். அது மட்டுமல்லாமல் எந்த ரயிலில் பயணிகள் அதிகமாக இருக்கிறார்கள், எதில் இருக்கைகள் காலியாக உள்ளன என்பதையும் மேலாளர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தேவையான மாற்று ஏற்பாடுகளை எளிதாக செய்ய முடியும். இந்த புதிய நடைமுறை பயணிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ரயில்வே சேவையின் செயல்திறனை மேம்படுத்தும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள்.